சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடவுளே, மாமியாக்காரியும் புருஷனையும் நொறுக்கி தள்ளிட்ட போல இருக்க. ரெண்டு பேரும் சில்லு சில்லி ஆயிட்டா போல இருக்க. கை கால்லாம் பியாத்து வாயை கூட பியாத்து எடுத்துட்டா போல இருக்க. என்ன இதெல்லாம்? என்கிட்ட கேட்க உன் நாத்தனாகரிட்ட கேளு. அண்ணி, நான் ஒண்ணும் செய்யல அண்ணி. எனக்கு எதுவும் தெரியாது. பாத்தியா சின்ன பொண்ணு, பாத்தியா? பின்ன பார்க்காம கண்ணை வச்சு போய் நின்னுட்டு இருக்கேன். எங்க அம்மைய பாத்தியா? துள்ளி குதிச்சு மான் போல வாடுவா. அவ கைய கால எல்லாத்தையும் உடைச்சி கண்ணை ரெண்டையும் தவுத்து வாய் மூக்கு எங்கெங்க உண்டோ அங்கங்க அடி. யாரால? எல்லாம் நினைக்கல. உன் நாத்து அவளாலதான். அடியே, கண்ணை புளிச்சு புளிச்சு விடுத. உடனே நான் அங்க நம்பிடுவேன் நினைச்சியா? அப்படிதான் அப்படி பேசுவேன். என் மோவல நீ அடிச்சு பத்திருக்க. உனக்கு என்னடி தைரியம் உண்டு? அவ அப்படி என்னதான் செஞ்சா? அதான் பாக்கல. எங்க அம்மைய பாருங்க. கெட்டுன புருஷன் தானே இவன். மூணு முடிச்சு போட்ட புருஷனை, இந்த மனுஷனை, எங்க அண்ணனை அடிச்சு அடினா அடி, அப்படி ஒரு அடி. அந்த அடியை யாராலையும் வாங்க முடியாது. எங்க அண்ணனால வாங்கிக்கிட்டு பேசாம இருக்கான். அவன் கை கால்லாம் பியாந்து கண்ணம்லாம் ரத்தம் கெட்டி போய் அட பாவி! எங்க அண்ணன் இவளுக்கு என்ன அநியாயம் செய்தான்? பொண்டாட்டி 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 பின்னாலே தானே சுத்துவான். எம்மா ராசாத்தி தங்கமே செல்லமேனு உங்களோட அவன் தான் பாசமா இருப்பா அவகிட்ட. அப்படியாப்பட்ட புருஷனையே அடிச்சிருக்கான்னா அப்போ உங்க மோவ எப்படியாப்பட்ட ஆளு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அடியே, என் மோவளை பத்தி எனக்கு தெரியும் டி. நான் பெத்து வளர்த்தவட்டி. எனக்கு தெரியாமல உனக்கு தெரிய போகுது. நீ எனக்கு ஒரு பாடம் மண்ணா கட்டி ஒண்ணு எடுக்காண்டா. பியாஸ் தப்பியாச்சு. என் மோவளை பத்தி என்கிட்ட சொல்லுதா. இந்த பார் நீலாம்பரி, பிரச்சனை வேண்டான்னு நினைக்கேன். இந்த பாரு சின்ன பொண்ணு, நானும் பிரச்சனை வேண்டாம் தான் நினைக்கேன். அடியே, நடிச்சுட்டா இருக்க. அவ்வளவு பிரச்சனை காரணமே தானடி. இந்த பாத்தியா சின்ன பொண்ணு, நான் சண்டை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம்னு உன்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ மாமியாரு சண்டைக்கு வாடா சுண்டைக்கு மோவல அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு இழுக்கு. நான் ஒன்னும் சொல்ல முடியாது. என்னால ஒன்னும் சொல்ல முடியாத நிலைமையில நான் நிக்கேன். எப்பாவி மக்கா, என்ன போய் சொல்லுதா? வாயில வரதெல்லாம் புளுத்த போய். என்ன பண்ணு? நீ நம்புனா நம்பு, நம்பாட்ட போ. என்னத்தான் நம்பணும்? நான் சொல்லுது நீ எங்க நம்புவ? உன் நாத்து சொல்லுதுதானே உனக்கு வேத வாக்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க. இந்த ஏழை சொல்லு சபையில அரங்கேறுமா? அரங்கேறாது. பல்லு இருக்கவே பக்கம் உடப்பீங்க. அந்த மாதிரி ஆள் இருக்கவா எல்லாரையும் கூட்டிட்டு வருவா. ஆனா எனக்கு நீ யார் இருக்கா? எங்க அம்மையோ எங்க அண்ணனும் மட்டும் தானே இருக்காவோ. இப்படி எங்க அண்ணனையும் எங்க அம்மையும் அடிச்சா யாருக்குதான் மனசு கோவம் வராது? அப்ப கூட நான் கோவப்படல. இந்த கதையெல்லாம் நம்புத மாதிரியா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, நீ கொஞ்சம் நியாயமா பேசன்னு நினைச்சேன். நீ என்ன இப்படி பேசுத? அப்ப நான் சொல்றதெல்லாம் பொய்யா? எங்க அம்மைக்கு வாயை திறக்க முடியல, எங்க அண்ணனுக்கு வாயை திறக்க முடியல. இல்லன்னா ரெண்டு பேரும் சாட்சி சொல்லிருப்பாவோ. உன் நாத்துதான் அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு தவுத்தான்னு. இங்க வீட்டுல சண்டையும் சச்சரமா கிடக்குல. சரி போயிட்டு வா உங்க அம்மா வீட்டுக்கு. 2 நாள் கழிச்சு வரதுக்குள்ள இங்க சண்டை சமாதானம் ஆயிரும். அதே மாதிரி நீ அடிச்சதுக்குள்ள காயமும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிதான், நல்ல விதமா சொல்லிதான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாமானுதான் போனுதான் சொன்னேன். அதுக்குள்ள உன் நாத்து கீழே விழுந்து அந்த மண்ணுல உருண்டை பிறண்டு என்னெல்லாம் ஆட்டம் ஆடிவிட்ட தெரியுமா? என்னடி பச்சை பொய்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கலர் கலரா பொய் சொல்லுதடி? இதே கொஞ்சம் பொறுங்க. இதுக்கு மேல எப்படி மறுமள பொறுக்க முடியும்? என் மோவளை பத்தி இப்படி அபாண்டமா பொய் சொல்லிட்டு இருக்கா. நீ கேட்டுட்டு இருக்கியா? இதே கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னேன். பொறுக்க மாட்டேளா? மறுமள உன் வாயால என் கைய ரெண்டையும் கெட்டி போடுத. இல்லன்னு வச்சுக்கோ, இப்ப என் 2 கையால இவளை அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுட்டு போயிருவேன். கிளவி துவைச்சு தொங்க விட வரைக்கும் என் கையின பூ பறிக்க போயிருக்குமோ? அப்போ என் நாத்துவ நீ கழுத்து பிடிச்சு தள்ளல. என்ன பண்ணு? என்ன நம்பு, நான் கழுத்து பிடிச்சு தள்ளல 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 தள்ளல. இது உண்மை உண்மை உண்மை. கேட்டு வா உங்க அம்மா வீட்டுக்குண்டா சொன்னனே தவிர வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப வந்தேன். அதத்தான் எப்படி எல்லாம் உன் நாத்து வந்து சொல்லியிருக்கா. பாத்தியா, இப்படி எல்லாம் போய் சொல்லுதாளே. புழுவினி, என் மோவளை போய் சொல்லுதா? சின்ன பொண்ணு, உன் மாமியார்கிட்ட என்னால பேச முடியாது பாத்துக்கோ. அம்மா, என் வாயே வலிச்சு பேரு போல இருக்க. கடவுளே, நீ எப்படி வச்சு சமாளிக்க? இந்த பாரு, தேவையில்லாம என் மாமியாரை பத்தி ஒரு வார்த்தை பேசினா தவுத்துருவேன். தவுத்து. சாரி சின்ன பொண்ணு. அப்போ நீ கழுத்தை பிடிச்சு தள்ளல. என் நாத்து தன்னாலேதான் உருண்டு பிறண்டு நடிச்சிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து அழுது புரண்டுட்டு கிடக்கா. ஆமா, அப்படிதான் அப்படிதான். அதான் உண்மை உண்மை. உண்மையா என்னைக்கு மறைக்க முடியாது சின்ன பொண்ணு. அதத்தான் நானும் சொல்லுதேன். உண்மைய எத்தனை நாள் வரைக்கும் மறைக்க முடியும்? மறைக்கவே முடியாது. என் மேல தப்பே இல்ல சின்ன பொண்ணு. நீ நம்பு, நீ நம்பு. நம்பிட்டேன் நம்பிட்டேன் நம்பிட்டேன். நீ சொல்லுது பார்த்தாலே நம்பலன் மாதிரிலாம் தெரியுது. குத்த உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குமா. ஐயோ, நான் எந்த குத்தமும் செய்யலம்மா. அப்போ எல்லா குத்தமும் என் நாத்து மேலதான். ஆமா ஆமா ஆமா. சின்ன பொண்ணு, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிட்டு போவண்ட. என்ன ரிக்வெஸ்ட்? எப்ப பார்த்தாலும் கோவமாவே பேசியா? அது என் கோணமே அப்படித்தான். இந்த ஒரு 2 நாள் உன் நாத்துவ உங்க வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பா. எதுக்கு? அதுக்குள்ள என்னென்ன பிளான போடலாம் நினைச்சிருக்கியோ? என்ன சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசுத? நான் ஏன் அப்படி பிளான போட போறேன்? இந்த எங்க அம்மைக்கு உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் சரியான ஒண்ணு, அதுக்கப்புறம் சண்டை கிட்ட போட்டா கூட பரவாயில்ல பத்தியா. இப்பவும் மறுபடியும் சண்டை போட்டா எங்க அம்மையை அண்ணன் தாங்க மாட்டாவோ. அதனாலதான் சொல்லுதேன். நீலாம்பரி, கடைசியா ஒன்னே ஒண்ண சொல்லுதேன். நீதியும் நேர்மையும் நியாயத்தை என்னைக்கும்
மறைக்கவும் முடியாது மாத்தவும் முடியாது. கூடிய சீக்கிரத்துல உன்னை சந்திக்கேன். வாங்கத்தை போவோம். என்ன மர்மல சொல்லுதே? வாங்கன்னு சொன்னேன். உங்க மோவலை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏய் நீ இப்ப தப்பிச்சிட்ட. எப்ப நீ என் கையில மாட்டுவியோ அன்னைக்கு உனக்கு மண்ட கசாயம் நாட்டி. என்னடா இது, மாமியாளும் மருமலும் விசையா போன போக்குல அந்த நீலாம்பரிய அடிச்சு மண்டைய உடைச்சிரோன்னு பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி நாத்துவ இழுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வராளுவா. இதே சின்ன பொண்ணுவ பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எடுத்தேன் கவுத்தன்னு எதையும் செய்ய மாட்டா. அதுக்காண்டி இப்படியே சும்மா விட்டுட்டு வருவா. அவ அழுதாளா, இவ கேட்டாளா, வந்தாளா. இதே நடந்ததுல பாத்துட்டு தானே இருந்தியா. சின்ன பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சும்மா விட்டுட்டு வாரா. பொறுத்து இருந்து பாப்போம் என்ன நடக்குன்னு. இல்ல மாமா, நீங்க சரியா தான் சொல்லிருக்கீங்க. இனி உங்களை அங்கிள்னு நான் சொல்ல மாட்டேன், மாமா மாமான்னு தான் சொல்லுவேன். சரிம்மா, போன என் மொவட்ட கொடுக்கேன். இந்தம்மா உன் ஃப்ரெண்ட்ட பேசு. ஏம்மா, நான் தேவயானிய நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ஒரு நாள் விருந்து வச்சிருவோம். என்ன நான் மட்டும் சொன்னா போதாது, நீனும் சொல்லிடுறேன்னா. நீ சொன்னாதானே நல்லது. நீ அவ கூட படிச்ச ஃப்ரெண்டு. என்னம்மா நான் இவ்வளவு சொல்லிட்டே இருக்கேன், நீ வம்படிக்கு வானால பேசாம இருக்க. சரிப்பா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஃப்ரெண்டு பாருன்னா உசுரையே கொடுப்போம். பாதி நேரம் என்ன, முக்கால்வாசி நேரம் நாங்க எங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் கிடப்போம். அங்கதான் சோறு தின்னுட்டு கஞ்சியும் குடிச்சிட்டு அங்கனே படுத்து தூங்குவோம். அங்கனே தான் விளையாண்டுட்டு கிடப்போம். ஹலோ, இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? என்ன நிம்மதி? நானே இங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு தெரியுதேன். என்ன கண்டாலே நாய் கடிக்குமோ நினைச்சு நாயை கண்டாலும் நான் திசை பக்கம் தெரியாம ஓடுதேன். ஆளை பாருங்க, நிம்மதியாம்ல நிம்மதி. உங்களாலதான் என் நிம்மதி எல்லாம் போச்சு. போவாங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. எம்மா வாங்கிட்ட என்னால சண்டை போட முடியாதம்மா. முதல்ல தயவு செய்து நல்லா இருப்ப. என் பேக் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லிரு. இருந்தா என்கிட்ட தந்துரு. நான் வாங்கிட்டு என் போக்கில் என் வழியில போறேன். நான் என்ன வேற வேலை இல்லாமல அவனுக்கு போன் போட்டுட்டு இருக்கேன். சரி, இல்லன்னா ஒண்ணு செய்யி, எங்க மாமாவை கூப்பிடு, நியாயத்தை கேட்போம். என்னது மாமாவா? எங்க அப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே இவர் மாமா மச்சாங்கிறாரு. ஹலோ, உங்களுக்கு மாமான்னு இங்க யாரும் கிடையாது. அத நீங்க சொல்லண்டா, எங்க மாமாவை கூப்பிடுங்க, கேப்போம் என்ன நியாயம்னு. என்னடா ஆளு அனக்கத்தே காணல, போனை வச்சுட்டு ஓடிட்டு அந்த பொண்ணு. அதெல்லாம் போன் எல்லாம் ஒண்ணு வச்சுட்டு போகல. நான் யாருக்கு பயப்படுற ஆளும் இல்ல. சரி, போனை வைக்கேன். நான் எங்க மாமா வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆயிட்டு. என்னது மாமா வீடா? ஆமா, இவ்வளவு நாளும் இப்படி ஒரு மாமா வீடு இருக்குன்னு எனக்கே எங்க அம்மா சொன்னதே இல்ல. இப்பதான் எங்க மாமாவா போன் போட்டு டக்குன்னு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் வராம இருப்பேனா? அதுவும் இல்லாம அன்போட பாசத்தோட எவ்வளவு அழகா கூப்பிடுதாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காண்டமா. அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு வர வச்சு வைக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என் பேக் உங்ககிட்ட இருந்தா தந்தா தாங்க, தரட்டா போங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் ஆடி கழிவு போட்டாச்சுல, ஒரே ஆஃபர் தான், முக்கு கடை, வாங்க வாங்கன்னு கூப்பிடுதாங்க. இனியும் உங்களை தாங்கி தடிக்கி எந்த பிரயோஜனம் இல்ல. நான் போய் ஆடி ஆஃபர்ல 5-6 புது ட்ரெஸ் எடுத்து ஜம்முன்னு போட்டுட்டு அப்படியே பைக்ல நார்வேல் கீழத்தெரு 11ஆம் நம்பர் வீட்டுக்கு எங்க மாமா வீட்டுக்கு போறேன். போய் அப்படியே நாட்டுக்கோழி குழம்ப ருசிச்சு சாப்பிட போறேன். போயிட்டு வரேன், பாய். அந்த புழுகு, ஆகாச புழுகு, அந்த புழுகு, இந்த புழுகு, எல்லா புழுகையும் சேத்துல புழுகுதான். நானும் கண்டம் கேட்டம்மா இந்த நீலாம்பரிய மாதிரி ஒருத்தி உன்னை பார்த்ததே இல்ல. என் 2 கண்ணால நான் பார்த்தேன். இந்த ராதிகாவை எப்படி வெளியே தள்ளிவிட்ட கழுத்து பிடிச்சி நொல்லங்கா பொய். சின்ன பொண்ணு பேசாம மாமியாலையும் என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டாளே. என்னன்னு தெரியலையே, ஏதோ ஒண்ணு இருக்குமா இருக்கும். கொஞ்சம் முன்னாலதான் இதெல்லாம் ஆசையா வாங்கிட்டு வந்து அன்பாக்ஸ் தான் பண்ணினேன். உடனே அங்க நாத்து வீட்டுல சண்டை வந்து கலைபுரம் வந்து அங்க ஓடியாச்சு. வசந்தி, அழகுக்கு அழகு சேர்க்க மாதிரிதான் இதெல்லாம் வாங்கியிருக்க. சும்மாவே நல்லா இருக்க, ராணி மாதிரி இருக்க. உனக்கு என்ன குறை? இதையும் சேர்த்து போட்டேன்னு வச்சுக்க, ஆள் அடி தூளு. நயன்தாரால உன் பக்கத்துல நிக்க முடியுமா? சூப்பரா இருக்கியே. காப்பாத்துங்க கடவுளே, என்ன அடிச்சு கொல்லுதாரே இந்த மனுஷே. எனக்காக யாருமே இல்லையா? 2000 ரூபாய் எங்க டி? எடி எங்க? எந்த 2000 ரூபாய்? பாரு, மரியாதையை சொல்லிரு. எனக்கு தெரியாது. எனக்கு எங்க தெரியும்? அதெல்லாம் என்னது டி? மேக்கப் ஐட்டம். என்னது மேக்கப் ஐட்டமா? நேத்து வரைக்கும் இல்ல, இன்னைக்கு இப்பதான் இதுல இருக்கு. யாது டி? இதெல்லாம் யாதுங்க? நான் துட்டு கொடுத்து வாங்கினேன். ஏன் 2000 ரூபாய் தானே? என் பாக்கெட்ல இருந்த 2000 ரூபாயை அடிச்சு மாத்தி வாங்கியிருக்க. போன மாசம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி என் பாக்கெட்ல வச்சிருந்தேன். பாத்ரூம் போயிட்டு வந்து சட்டையை போட்டுட்டு அந்த ஆளை கொண்டு போய் கொடுக்க போயிருக்கேன். அங்க போய் அந்த ஆள் முன்ன பாக்கேன், 2000 ரூபாய் காணல. 2000 ரூபாய் காணல டி. அதுக்கு நான் என்ன செய்வேன்? மூக்கல குத்துனு வச்சுக்கோ, மூக்கு பியாந்துரும். முக்க தந்தாச்சு, முக்க குத்தும். குத்து போய் என்ன மாதிரி அடி
அடிச்சு கொள்ளுதேரு, மாட்டை அடிக்க மாதிரி அடிச்சு கொள்ளுதேரு. என்ன எதுக்கு கட்டி கொடுத்தாவோ உங்க வீட்டுல? சந்தோஷமா இருக்கணும் தானே கட்டி கொடுத்தாவோ? இப்படி அடி வைக்க சாவதுக்கா எங்க வீட்டுல கட்டி கொடுத்தாவோ கஷ்டப்பட்டு? தேவையில்லாம பேசாத. நான் என்னத்துக்கு கேட்க, நீ என்னத்துக்கு அழுத? நான் எனக்கு 5 பவுன்ல நெக்லஸ் செஞ்சு போடும், காசு மாலையை செஞ்சு போடும் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு 2000 ரூபாய், 2000 ரூபாய் இந்த வீட்டுல இருந்துச்சு. அதுவும் யார் வீடு? யார் வீடு? நம்ம வீடு. நம்ம வீட்டுல துட்டு எடுக்கிறது களை வாங்குறது அர்த்தமா? இது என்ன அநியாயமா இருக்கு நாட்டுல? எங்க வீட்டுல என்ன கட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கட்டிட்டு வந்தாரு? வெங்காயம் உரிக்க கூட விட மாட்டேன், அந்த அளவுக்கு கண்ணீர் கூட வர விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு பாத்தீரா என்ன தூக்கி போட்டு அடி அடி அடிச்சு என் கண்ணுல இருந்து மாலை மாலையா கண்ணீரா சாடுது. இப்ப என்ன சொல்லுவாரு? எங்க அம்மா இப்பவுமே போன் போடுதே. கிட்ட ஏன்ட இருக்க துட்டையும் களவாண்டுக்கிட்டு என்ன பேசிட்டு பேசுதா? சும்மா களவாங்கன்னு சொல்லாதியோ. நம்ம வீட்டுல எடுக்கிறது தப்பா? சொல்லுங்க. நம்ம வீட்டுல கொஞ்சோண்டு சோறு இருக்கு, கொஞ்சோண்டு குழம்பு இருக்கு, அதை எடுத்து சோறு போட்டு தின்னோம்னா அப்ப சோறை களவாண்டு தின்னு அர்த்தமா? ஒரு ஆசைப்பட்டு ஒரு 5-6 மேக்கப் ஐட்டத்தை வாங்கினேன். இது ஒரு தப்பா நாட்டுல? வேற என்ன குத்தம் பண்ணுனே? சொல்லுங்க, சொல்லு வை. இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு ஆட்டை ஏத்தி விடும், நான் போறேன். இனி இங்க வர மாட்டேன். சவத்தை போட்டு இவ கடந்து மண்டே உடச்சு போட போல இருக்க. ஆகா, மனசை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாம்போல எப்படி அழுதா? பாவமா இருக்கு. நம்ம வேற அப்படி சும்மா அடிச்சிருக்க கூடாது. தப்புதான். இருந்தாலும் ஒரு கோவத்துல அடிச்சுட்டு 2000 எடுக்க கூடாதுல. கேட்டுட்டு எடுத்திருக்கலாம்ல. இப்படி நம்ம கோவத்துல இருந்தோம்னா இவ கூட கொஞ்சம் அழுது சாதிச்சுட்டு அம்மா வீட்டு பார்த்து போயிட்டானா உள்ள கஞ்சிக்கும் வழி இல்லாம போயிருமே. சரி புடிட்டி அழாத. நான் தானே ஏசனை பெண்ணா அடிச்சு போட்டாரு. சரிட்டி கிளம்பு. மத்தியானம் சுவாரெல்லாம் ஒண்ணு பொங்காண்டான். ஹோட்டல்ல வித்துனுட்டு வருவோம் வா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் துணியை மாதிரி ஓடிறேன். எடி சீக்கிரம் வா. மாமியாளு மருமகளும் விசுக்கு விசுக்குன்னு ஓடுனியா? அங்க போய் என்னத்தை பேசுனியா? நானும் பாத்துட்டு தானே இருந்தேன். என் மருமோ சொல்லிட்டா உள்ள போவாண்டா, இங்க நின்னு பாப்போம்னா. அவ பேச்சை கேட்டுட்டு நானும் தெருல நின்னு கதையை வேடிக்கை பார்த்துட்டேன். நான் மட்டும் வீட்டுக்குள்ள வந்திருப்பேன், அந்த நீலாம்பரிக்கு கைய கால உடைச்சி சூப்ப போட்டிருப்பேன். மத்த ஆள்டெல்லாம் உனக்கு உன் மருமகளுக்கு வாய் அங்க இருந்து இங்க வர கிளியுமே. இன்னைக்கு என்னாச்சு? அங்க போய் எப்படி நின்னுட்டு வந்திருக்கீல சேல கணக்க? நான் கேட்டுட்டு தானே இருக்கேன் செல்ல தாயி, பதில சொல்லு. இப்போ உன் மவளை கூட்டிட்டு வந்து கொண்டு வச்சிருக்கிய, இதுக்கு என்னதான் முடிவு? அவ ஆட்டம் அடங்க மாட்டேங்க. அவ ராஜ்யம் கொடி கட்டு பறக்கு. அவ பேசுனான்னு சொல்லிட்டு நீங்களும் நம்பிட்டு வந்துட்டேல. உன் மவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நான் என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாளா இருக்கும்? என்ன கூப்பிட்டா நான் அழகா சொல்லியிருப்பேன் அவளுக்கு பாடத்தை. ஊர்ல இருந்து வாரேன், இங்க கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுதா. உன் மவ பதறிட்டு வந்து விழுந்தா தெரியல எம்மான்னு. அப்ப என் ஈர கொலையும் நடுங்கிட்டு. எனக்கு எப்படி இருக்குன்னா பெத்தவனி பேசாப்ல போயிட்டு பேசாப்ல வந்திருக்க. வாங்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு உம்மனா மூஞ்சி மாதிரி நின்னுட்டு இருக்க? பதில் சொல்லு செல்ல தாயி, பதில சொல்லு. என்னக்கா பதில சொல்லணும்? என்ன பதில சொல்லணும்? என் மருமோ என் கைய கால கட்டி போட்டுட்டா. என் மருமோ பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் நான் பேசாம நின்னேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த நீலாம்பரிய இந்தா சூடான காப்பி குடி. மருமல அங்க வச்சு பேசக்கூடாதுன்னு பேசாம இருந்தேன். காப்பியை வாங்க போறே இல்லையா? இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியாக்காரி அங்க பேச விட்டுருந்தானா? அவனுக்கு 2 ஆக்கிட்டு வந்திருப்பாள்ல. பஞ்சுபாட்டி, எனக்கும் 2 அக்கா தெரியும், 4 அக்கா தெரியும், 6 அக்கா தெரியும். அவசரப்பட்டு எந்த முடிவுனாலும் எடுத்து பேசிட்டு வந்துடலாம். ஆனா நம்ம பிள்ளை வாழ போறது அந்த வீட்டுல தான். அதுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் நம்ம பொறுத்து போக முடியுமா மருமல? அவ 2 வார்த்தை பேசியிருந்தா பரவாயில்ல, என் மோவளை அடிச்சு தள்ளி இருக்கா. அதுக்கு பதிலா நானும் அவளுக்கு 5-6 அடி கொடுக்கணும்னு தான் போனேன். நீங்க 5-6 அடி குடிப்பிய, அடுத்தல அவ 5-6 அடி கொடுப்பா. இப்படியே மாத்தி அடிப்படி போட்டு சாவலுக்கா. அப்ப என்னதான் முடிவு மருமல? அவ எப்படி போய் பேசினா பாத்தியா? நீ நல்ல நம்பி ஏமாந்துட்டு வந்த. யாரு நம்பி ஏமாந்தா? நானா? இல்லத்தே இல்ல, நம்பி ஏமாந்தது அந்த நீலாம்பரி தான். என்ன மருமல சொல்லுத? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அதெல்லாம் பழைய காலம். இப்போம்னா பொறுத்து பார்த்தோம்னு வச்சுக்கியே இவ்வளவு நம்ம தலைக்கு மேல ஏறி முளக அரைச்சிருவாள்வா. அது அந்த காலத்துக்கு மட்டும் இல்லத்தே, இந்த காலத்துக்கு அது சரியா தான் இருக்கும். இதுக்காண்டி நீங்க வெயிட் பண்ணணும். ஒரு நாள் 24 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்க என்ன மட்டும் நடக்குன்னு. கவலைப்படாதீங்க தே, நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்மைக்கு. இதே அங்க பாருங்க உங்க மோவல சந்தோஷம் தாங்க முடியல முகத்துல. நாத்து, இன்னைக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் உங்க அம்மா வீட்டுல உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணு. இந்த சின்ன பொண்ணு யாருன்னு நீலாம்பரிக்கு சரியா என்ன தெரியல. இன்னும் ஒரே நாள்ல தெரிய வைக்க அவளுக்கு. போறகன செல்ல தாயி, சந்தோஷமா இரு. ஒரு நாள் உன் மவளை நல்லா பக்கத்துல வச்சு பாத்துக்கிடு. அதுக்கப்புறம் உள்ள கதையை உன் மரும பாத்துக்கிடுவா. போறவென்ன சிரி. இப்பதான் உங்க முகத்தை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நாத்து, இப்ப ஜாலி தானே? என்ன உங்க அம்மா வீட்டுல இருக்குன்னா உனக்கு கசக்கவா செய்யும்? கொண்டாட்டம் தானே, நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு நாள் முழுக்க கொண்டாடு. சரி அது இருக்கட்டும், உனக்கு சாப்பிடறதுக்கு என்ன செய்யட்டும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ. பாவம் என் புருஷன் அங்க இருக்காரு, நாங்க எப்படி எனக்கு திங்க? அதெல்லாம் ஒண்ணு செய்யண்டாம். சும்மா கொஞ்சம் சோறு வச்சு ரசம் வச்சா போதும்.
அது இந்த நடிப்புலாம் என்கிட்ட வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இருக்கும். சும்மா சொல்லு, சங்கடம் இல்லாம சொல்லு, நான் செய்து தரேன். எண்ணி வயாம நீங்க கேட்கறதுனால சொல்லுவேன். மட்டனை பிரியாணி பண்ணி விடுங்க. கொஞ்சோண்டு சுக்கா வச்சிருங்க. நாட்டுக்கோழி எடுத்து கெட்டி குழம்பு வச்சிருங்க. கொஞ்சோண்டு 65 போட்டுருங்க. அதுக்கப்புறம் முட்டையில கொஞ்சோண்டு ஆம்லெட், கொஞ்சோண்டு ஆஃப் ஆயில், கொஞ்சோண்டு முட்டை கிரேவி, இறால் தொக்கு, வெள மீன் இருக்கு பத்தியா, அதை வாங்கி கொஞ்சோண்டு பொரிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நாக்கு இப்பவே ஊறுது. இந்த பாயசம் பப்படம் அதோட நிறுத்துறாதீங்க. பாயசத்துல போடுறதுக்கு போலி, அதுக்கப்புறம் பழம் அதெல்லாம் போட்டு விரவி அடிச்சாதான் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. கடைசியில கொஞ்சம் ரசமா வச்சு போடுங்க. என்ன நீ நான் சொன்னேன்டா பயந்துட்டீங்களோ? எண்ணி உங்க கையால பழைய கஞ்சி கொடுத்தா கூட நான் பஞ்சாமிர்தமா நினைச்சு குடிச்சிடுவேன். நீ எதுனாலும் சரிதான் கொண்டாங்க. என் தங்கமே ராசாத்தி, கொஞ்ச நேரத்துல நான் கூட ஆடி அசைஞ்சிட்டேன். ஒரு நிமிஷத்துல என் மறுமொழியை சாச்சு போட பாத்தியாடி? நம்ம ராதிகாவா இதெல்லாம் பேசுது? ஆச்சரியமா இருக்க. பழைய கஞ்சா கொடுத்தா கூட பஞ்சாமிர்தமா நினைச்சு குடிப்பாளாம்ல. இனி என்ன கவலை சின்ன பொண்ணுக்கு? ஏக்கா என் மோவளை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது. பாத்தியா இப்போ நேர்ல நீ பார்த்து புரிஞ்சுக்கிட்டியா? இதுக்குதான் நான் சொல்லுது, தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு பத்திரமாத்து தங்கத்தை நான் பெத்து வச்சிருக்கேன். மாமியா கிழவி மவளை பத்தி என்ன பெருமை பீத்துது. ஆமா செல்ல தாயி, நானே அசந்துட்டேன் பாத்துக்க அசந்து. ஓ மொவ அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுதா பத்தியா? ஆனாலும் நீ அப்படி விட்டுறாத. பழைய கஞ்சி கொடுத்து ஓ மருமட்ட சொல்லி ஆட்டுக்கறி வாங்கி நல்ல மசாலா கசலாம் அரைச்சி எடுத்து நல்ல குழம்பு வச்சு மணக்க மணக்க கூட என்ன. ஆமாக்கா நானும் அப்படித்தான் நினைச்சிருக்கேன். அது சரிக்கா, நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? நான் கொஞ்சம் முன்னாலதான் வந்தேன். போயிட்டு வரேன்னா நீ ரைட்டு, நாளைக்கு பாப்போம். எம்மாடியோ கொஞ்ச நேரம் நின்னே, அவ்வளவுதான். செல்ல தாய் என் வாயில இருந்து என்னத்தையாவது வருதான்னு பாக்க. அதான் என் மோவை கல்யாண விஷயம் தான், பொண்ணு பார்க்க போனோம்ல, அதை பத்தி தான் தோண்டி துருவதுக்கு நிக்கா. அஜ்ஜகலவி நிக்காத, எஸ்கேப். என்னத்தே வாயை பிளந்துட்டு நிக்கிய? மர்மலா இந்த பஞ்சகலவியை பத்தியா? எக்கா என்ன ஊருக்கு போயிட்டு எப்போ வந்தேன்னு கேட்டேன். உடனே நம்ம ஏதாவது விஷயத்தை கேட்டுருவோம்னு சொல்லி உடனே எஸ்கேப் போயிட்டு பத்தியா? பின்ன பஞ்சு கிழவியா கொக்காவா? அது எப்படியாப்பட்ட ஆளு? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி சமாளிச்சுட்டு மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு பாத்தீங்களா? அப்படியே மர்மலா எந்த ஊர்ல பொண்ணு பார்த்திருக்கா? ஏதே அதெல்லாம் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க யார்ட்டையா கூட 2 பேர்ட்ட சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் பஞ்சு கிழவி வந்து சண்டைக்கு நிக்கும். தேவையா? இப்பதான் ஒரு சண்டை முடிஞ்சு வந்து நிக்கும். என் மருமோ சொல்லலன்னா என்ன? அதான் நம்ம சொல்லதுக்கு ஒரு ஆள் இருக்க. வெள்ளையம்மா கிழவி இன்னைக்கே அதை பிடிக்கேன். மாமியா கிழவி என்னத்தையோ பிளான போடுறது போல இருக்க. மர்மல சொல்லுதுன்னு ஏதாவது தப்பா நினைச்சுக்கிடாத. நான் இருக்குதே தப்பா நினைக்க போறேன். சொல்லுங்க, எதனால சொல்லுங்க. மர்மல என் மாவா பழைய கஞ்சின்னு சொன்னோன்னே நேத்துல கஞ்சி நிறைய கிடக்கு பத்தியா, ஊத்தி குடுத்துறாத. என்ன அப்ப என்னத்தை செய்து கொடுக்கணும்? பழைய கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷா மாங்காய் ஊறுகாய் போட்டு கொடுக்கட்டும் பாத்தே. கிண்டல் பண்ணாத மர்மோல, நீ அப்படிலாம் செய்ய மாட்ட எனக்கு தெரியும். மர்மோல நாட்டுக்கோழி நல்ல வெடக்கோழி ஒண்ணு புடிச்சிட்டு வரேன். பாதிய குழம்பு வச்சுட்டு பாதிய நல்ல பொடி போட்டு பொரிச்சிரு. என்னத்தை சொன்னியா? மறுபடியும் சொல்லுங்க. நாட்டுக்கோழிய புடிச்சிட்டு வரேன். பாதிய குழம்பு போய் பாதிய பொரி போனேன். நாட்டுக்கோழியை புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு யார் வீட்லயாவது போய் துண்டை தலையில போட்டுட்டு புடிச்சிட்டு வந்திய? வெறும் வீட்டுல ஏத்த மாட்டேன், ஓடி இருங்க ஓட்டமா. ஐயே மர்மல நீ அப்படி நினைச்சிட்டியோ? புடிச்சிட்டு வரல மர்மல, வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். வாங்கிட்டு வரேன். அதனை பார்த்தேன். யார் வீட்டுல நல்ல வெடக்கோழியா நிக்கி பாக்கணுமே. மாமியா கிளம்பி போற பக்கம் பார்த்தா கோழி வாங்க போற மாதிரி தெரியல. துட்டு எடுக்கல, ஒண்ணு எடுக்கல. அப்போ கோழி பிடிக்கதான் போதும். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து உள்ளி எல்லாம் உடைச்சி இஞ்சி வெள்ளை போட்டுலாம் அரைச்சி எடுத்து வைப்போம். அம்மா கோழி பிடிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் குழம்பு வச்சுட்டாங்க. அட பாவி மக்கா, நூலை போல சேலை, தாய போல மொவா. என் மாமியா கிளம்பிய மாதிரியே தான் பேச நாத்துவோம். கோழியை புடிச்சிட்டு வரணுமா? சொந்தங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது கோழி வாங்க போறேன்ல பனியா? மர்மல கோழி வாங்க இல்ல, கோழி பிடிக்க போறேன். என் மாமியா கிளவிய பத்திங்களா? திருந்தாது. கோழி பிடிக்க போதான். இனி என்ன நடக்க போதோ தெரியல. அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே. பை பை, போயிட்டு வரோம்.